சன் அசோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய பேரப்புள்ள, அவருடைய ஜாதகத்தை தான் இப்போ நான் கோடிட்டு காட்டுறேன். ஏன் கலைஞரை இதில் நான் இழுத்தேன்னா, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காது, கரெக்டாக அந்த விதை தான் முளைக்கும். அந்த விதைக்கு பலம் இருந்தால் தான் அந்த ஃபவுண்டேஷன் பூமியை உள்ளே போயிட்டு அந்த விதை வெடித்து மேலே வரும். எல்லாமே இயற்கை தான். அதுமாரி கலைஞர் எதுக்காக நான் கலைஞரை சொல்கிறேன்னாக்கா, சாதாரணமாக அவர் எடுத்துக்க முடியாது. அரசியலில் கரகண்டவர், அரசியல் சாணக்கியன். ஒரு அரசியலை கற்றுக்கணுன்னா கலைஞர்கிட்ட போயிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ட்ரைனிங் இருந்தால் அரசியலை கற்றுக்கலாம். நீ சிலபஸே எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டு அவர்கிட்ட போனால் கூட அது இயற்கையிலே அது அவருக்கு ஊத்த மாதிரி. அது இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவனுடைய வாக்கு பொய்யாகாது. அதுமாதிரி கலைஞருக்கு அது நடந்தது. அதனால் அவரால் அது எதுவுமே சாதிக்க முடியுது. ஆனால் தான் 50 காப்பியங்களில் அகநானூறு, புறநானூறு, குண்டலகேசி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் இது கண்ட கலைஞர் அவர். அதாவது இது எல்லாம் குறள் ஓவியம் அது கொண்டு அவர் எழுத்தால் எழுதியிருக்கார். அவரோட தொகுத்து எழுதினது தான். எழுதினது என்பதை விட தீட்டப்பட்டது என்பது சிறப்பான ஒரு தமிழ் அகராதி. எதுவுமே தீட்டப்பட்டாதான் கூர்மையாக முழங்கும். அதனால் கலைஞர் தீட்டப்பட்ட கத்தி. அதனால் இன்றைக்கி தமிழகத்தில் அவர் சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா சாதாரண விஷயம். அதனால் அவருடைய இதை அதிகமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தமிழின தலைவர் தன்னுடைய பேரப்புள்ள வந்திருக்குன்னா எதுக்காக கலைஞரை இதை சொன்னாக்கா, இப்போ நான் அதுக்காக தான் சொல்ல வரேன். அந்த செல்லில் வந்தது அது. தன்னுடைய தாத்தாவுக்கு என்ன ஜாதகத்தினுடைய பலமோ அந்த பலம் பூரா தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு அமைஞ்சிருக்கு. அதான் சார் விதி. பார்வைக்கு இவர் ஒன்றும் கட்சியை நடத்த மாட்டார், இவர் சோரம் போயிடுவார், இவர் வீணாயிடுவார், இதெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் விதி அது மாதிரி இல்லையே. விதி இருந்தால் தான் அதை அனுமதிக்கும். 2023 இவர் துணை முதல்வராக வருவார் சொல்லியிருந்தார். அதேமாதிரி துணை முதல்வராக வந்திருக்கார். இதே சன் அசோ டிவியில் பேசியிருக்கு, வலைதளங்களில் இருக்குது. நீங்கள் உங்கள் சந்தேகமாக இருந்தால் கூட போய் பார்த்துக்கலாம். இல்லை அதில் இல்லைன்னா நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஒன்று. அதேமாரி இவர் கலைஞருடைய பேரப்புள்ள சாதாரணமான ஒரு இல்லை, பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே நோண்டி பார்க்கும்போது தான் தெரியும் வைரத்தினுடைய பட்டை தீட்டப்பட்டது, இது வைரம்தான்னு. அதனால தான் வைரத்தை வைரம்தான் இருக்குன்ற மாதிரி கலைஞருடைய புள்ளனா கலைஞர் புள்ள தான், கலைஞருடைய பேரனா கலைஞர் பேரன் தான். அதனால தான் அரசியலை படித்து தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது, கலைஞர்கிட்ட பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் பெரிய ஒரு சகாப்தம். இவருடைய ஜாதகத்தில் இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, அவருடைய பேரப்பிள்ளை ஜாதகம், அதாவது உதயநிதி அவர்கள் ஜாதகம், அவர்கள் ஜாதகத்தில் சூரியன் திக்பலம், அரச பதவியெல்லாம் வந்தது அவருக்கு. அதை பற்றிலாம் முதல்ல கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்கிறேங்க. இவர் கும்ப லக்னங்க, சனியுடைய லக்னம். மகர கும்பம் சனிக்கு தான், சனி தான் அதுடைய அதிபதி. அதாவது இதை எப்படி சொல்கிறேன் பாருங்க, ஈராறு குடையக்கோள் சொல்கிறோம். ஈராறு குடையக்கோள்னா 2 6 12 வீடு. ஈராறு குடையக்கோள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்கும் ஓரை வன்னிய பதிக்கு 12 பலத்தோன் சேர மண்ணில் வீரனாகி மன்னருக்கும் சரியானவன்றான். ஆட்சி பெற்றதோ அந்த நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த சனி தன்னுடைய பார்வையை லக்னத்தில் விழுதையோ லக்னாதிபதி பலம் பொருந்துறார். லக்னாதிபதியாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டை பார்க்கும்போது காரக பாவ புஷ்டி. புஷ்டி என்பது பலம், பாவம் என்பது வீடு, பலம் என்பது பலம்தான். அப்போ காரக பாவ புஷ்டி, அந்த காரகத்தை வலிமையாக அந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அது பாவ கிரகமோ சுப கிரகமோ தன்னுடைய இயற்கையான வேலையை அதான் செய்யும். விதி விதி விலக்கு, விதி விலக்கு விதியாகாது. ஒவ்வொரு விதிக்கு 100 விதி விலக்குகள் உண்டு. இதான் கர்மம். அப்போ இந்த சனி சிம்ம ராசியில் உட்காந்துருக்கான் பாருங்க, சிம்மத்தை அதிகாரம் பண்ணுறாங்க. கும்ப லக்ன அதிபதி சனி, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி. அந்த சனி சிம்ம வீட்டில் உக்காந்துக்கிட்டு, அந்த சிம்மா அப்படின்ற அந்த வீட்டில் அமர்ந்துக்கிட்டு தன்னுடைய 7வது பார்வை தன் இலக்கை நோக்கி கரெக்டாக அடிக்கிறார். 180 டிகிரி பார்வையில் லக்னத்தை பார்க்குறார். லக்னம் பலம் பெறுது. அப்போ சனி ஆயுள் காரகன், இங்கே ஆயுள் பலம். ஒரு ஜாதகத்தில்
1, 5, 9 முக்கியமானவர்கள். அந்தமாரி அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திரன் திரிகோணம் ஏற்றி தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாக வாயுன்னு சொல்லிட்டு லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் நம்ம பிடிக்கிறோம். ஆனால் இங்கே லக்னாதிபதியும் அவரே ஆயிராரு, இயற்கையான காரகன் அட்டமாதிபதி அவரே சனி ஆயிடுறார். சூரியன் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த வீட்டில் உட்காந்து தன்னுடைய லக்னத்தை பார்க்குறாரு பாருங்க, அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. 1 கோடி 1 லட்சம் ஜாதகங்களை 1, 2 எல்லாம் அமையும். அது இவர் ஜாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதனால தான் கலைஞருடைய பேரப்புள்ள சொர ஒன்று போட்டால் விதை ஒன்று முளையாதுன்னு இதுக்கு தான் சொன்னது. 1. 2வது, கிரகங்களே பாம்பு கிரகம் வலிமையானது. இந்த பாம்பு கிரகங்கிறது 2ல் கேதுங்க. இந்த கேது யாருனாக்கா சாதாரண ஒரு கிரகம் இல்லை. எல்லா கிரகத்தையும் அசமனம் பண்ணும் சூரியன். ஆனால் சூரியனே அசமனம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகுவும் கேதுவும் தான். இந்த 2 கிரகமும் சூரியனே அசமனம் பண்ணுறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சக்தி அவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? ராகு கேதுக்கிட்ட. அந்த ராகு கேது இங்கே லக்னத்துக்கு 2ல் உட்காந்துருக்கார். யார் வீட்டில்? குருவோட வீட்டில் உட்காந்துருக்கார். கும்ப லக்னத்துக்கு. ராசி என்ன? ரிஷப ராசி. யார்? உதயநிதி ஸ்டாலின். அவர் ரிஷபராசி, கும்ப லக்னம். 2ல் கேது, 8ல் ராகு. 8ங்கிறது ஆயுள் சனம். ஆயுள், அவமானம், வம்பு, வழக்கு, நீதிமன்றம், இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது. இந்த பாம்பு கிரகம் அந்த 2ல் உட்காந்து 8ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ இந்த அமைப்பு சொல்கிறோம் பாருங்க, கிரகங்களுடைய அமைப்பை. செய்யும் புந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனி வலி வதனை விட அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தலையில் வெள்ளி வலியன், அவனே சோமன் மிக ஐயன், சசிக்கு கதிர் வலிது, பானவர்க்கு பாம்பே வலிதுன்றான். கிரகங்களே நாங்கள் தாண்டா வலிமை. சூரியன், சனி, செவ்வாய் விடலாம் நாங்கள் தான். நாங்கள் பலம் கொடுத்தாதான் அவங்க வேலை செய்ய முடியும். அதனால தான் நாங்கள் எங்களை யாரும் அசைக்க முடியாது. கோடிக்கணக்கில் ஒரே நேரத்தில் தூக்கம், ஒரே நேரத்தில் கொண்டு அழிப்போம். எங்களால் மட்டும்தான் முடியாது. நாங்கள் கர்ம நாயகன். கர்ம பலனை நாங்கள் கொடுத்துருவோம். இதான் விதி. நல்லதாக இருந்தாலும் கெடுதலாக இருந்தாலும் இதுதான். அப்போ ராகு கொடுத்தா கோடிக்கணக்கில் கொடுக்கும். உலகத்துக்கும் தெரியும், அண்டத்துக்கும் தெரியும். இது எல்லாமே ராகு கொடுக்கறது. எல்லா தேசங்களுக்கும் புரியும் ராகு தசைன்னா. ஆனால் கேது தசை கொடுக்கறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது. சைலண்ட்டாக கொடுக்கும். இவர்கிட்ட இத்தனை கோடி ரூபா இருக்குதுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் கூட இன்கம் டேக்ஸ் அதிகாரி நம்ப மாட்டார். இந்த மூஞ்சா பயார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கேது மனம், புத்தி, அறிவுன்னு சொல்லக்கூடிய சந்திரனே அசமனம் பண்ணக்கூடியவர். இந்த சொன்ன பாருங்க, மனம், புத்தி, அறிவுன்னு இது எல்லாமே சந்திரனுடைய கர்மாவில் வரும். அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய நாயகன் யாரானா கேது. மோசமானது. ஆனால் தான் சந்திரன் கூட கேது சேரக்கூடாது, சந்திரன் கூட ராகு சேரக்கூடாது. சந்திரன் கூட ராகு சேர எல்லாமே மைண்டு சில நேரத்தில் அப்செட் ஆகும். அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இது எல்லாத்தையும் பண்ணிடும். அதுவும் தோஷமாக இருந்து போச்சுன்னா ஆளையே வேலையை முடிச்சிடும். இதெல்லாம் அப்படி தான் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. இது பொதுவாக தான் சொல்கிறேன். அந்த ஜாதகோட அமைப்பை பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், 8ஆம் இடத்துல ஜாதக அந்த ராகு இருந்து அந்த 8ஆம் இடத்து அதிபதி யாருங்க? புதன். அவர் எங்கே இருக்கார் பாருங்கள், சூரியனோட திக்பலம் வாங்கியிருக்கிறார். சூரியன் யார்? அரசியலுக்கு முக்கியமானவர். சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு. சூரியன் வீட்டில் தான் சனி, செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் இருக்கார். லக்னத்துக்கு 10ஆம் இடம் திக்பலம் வாங்கியிருக்கார். புதன் அங்கே சூரியனோட உட்காந்துருக்கார், பலமாக இருக்கார். அப்போ அந்த திக்பலம் வாங்கின அந்த சூரியன் சந்திரனையும் பார்க்குறார் 180 டிகிரியில், 7ஆம் இடத்து பார்வை. இது பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகத்துக்கே சொல்கிறேன். கலைஞருக்கும் அதேமாரி இருந்தது. அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது சிவசக்தி யோகம்னு சொல்கிறான். சூரியனோட சந்திரன் இணைஞ்சாலும் சந்திரனோட சூரியன் 180 டிகிரி 7ஆம் இடத்து பார்வை இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கும் இது இருந்தது, கலைஞருக்கு இருந்தது, ஏன் ஸ்டாலினுக்கு இருந்ததுங்க. அதை தான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் கலைஞருடைய வாரிசில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அப்படியே இருந்தது. அதேமாரி இந்த மாதிரி கிரகங்கள் அமையும் போது அரசியலுக்கு முக்கியமானவர்கள் இவங்க எல்லாமே. இவங்களை ஒதுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இதான் விதி. இந்த கர்மா கொண்டு வந்துடும். இதான் சூரியன். அப்போ சூரியன் வீட்டில் சனி இருக்குது, முதன்மையான ஒரு யோகம். இந்த சூரியன் 180 டிகிரியில் சந்திரனை பார்க்குது, சந்திரன் சூரியனை பார்க்குறான், பௌர்ணமி யோகம். இந்த 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 யோகத்துக்கே சொல்கிறேன் பாருங்க. கதிருடன் மதியம் கூடி கலந்தொரு ராசியில் நிற்க. கதிர்னா சூரியன், மதியம்னா சந்திரன். கலந்து ஒரு ராசியில் நிற்க. 12 ராசியில் ஒரு ராசியில் நின்று ஆகணும். அதான் விதி. கதிருடன் மதியம் கூடி கலந்தொரு ராசியில் நிற்க. துதிபெறும் உலகில் வந்தோர் சூட்சம கருவியாலும் மதிமித பாஷாணங்கள், அதாவது அதிமித பாஷாணங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருக்கும் இன்னொன் மேன்மையா அறிவுள்ளானே என்றான். இந்த பாடல் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க பராசரையா.
இது ஞானி அவ்வளோ அமைப்பாக செதுக்கி வச்சிருக்காரு அந்த பாடலை. கதிருடன் மதியம் கூடி கலந்தொரு ராசி நிற்க துதி பெறும் உலகில் வந்தோர் சூட்சம கருவியாலும் அதிமித பாஷானங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருக்கும் இன்னொன் மேன்மையா அறிவுள்ளானே என்றான். சிறப்பான அறிவு, சிறப்பான ஆற்றல், ஆளுமை, அதிகாரம் எல்லாமே சூரியனுடைய இயக்கத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சூரியனுடைய பீடம், அதை அரசாட்சி, அரச பதவி, இது எல்லாமே சூரியன் கொண்டு வந்து கொடுத்துரும் திக்பலத்தில். கூட யாருக்கா? புதன். புதன் யாரு? மதிநுட்பம், அறிவு. அதனால சூரியன் வேகம், புதன் விவேகம். இந்த இருவரும் சேர்ந்து சந்திரனும் கூட இருக்கிறனால இவங்களுக்கு அறிவுன்னா சொல்லி கொடுக்கணுமா? காட்டாற்று அறிவு, கடல் மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா அமைப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. இதுதான் விதி. இந்த ஜாதகருக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைப்பையும் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது குரு வக்ரமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லக்னங்களுக்கு 2க்கும் 11 கூடிய குரு வக்ரமாய் வக்ரம் பெற்ற சாரில் நிற்கிறார், ராகுவோட சாரில் நிற்கிறார். இது சிறப்புங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி வக்ரம் ஆகக்கூடாது. ஏன்னா 2 கூடிய வக்ரமானா போச்சு, குடும்பம் போச்சு, ஃபைனான்ஸு போச்சு, பொருளாதாரம் போச்சு, குழந்தை குட்டி இருக்காது. ஆனால் இங்கே 2 கூடிய விதி பாருங்க. அதுதான் ஒவ்வொரு விதிக்கு விதி விலக்கு இருக்குது. குரு இந்த லக்னத்துக்கு வக்ரம் பெறக்கூடாது. ஏன்னா 2 கூடியவன் லாபாதிபதி, அவங்களே வக்ரம் பெற்ற தீர்த்துச்சு, லாபங்கள் இல்லை. ஆனால் இங்கே இந்த லக்னத்துக்கு 5ன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கார். ராகுவோட சாரம் வாங்கியிருக்கார். ராகு இயற்கையிலே வக்ரம் பெற்றவர், பின்னோக்கி தான் போவார். அவருடைய சாரம் வாங்கி, அந்த ராகுவோட சாரம் வாங்கி அதுக்கு வீடு கொடுத்த யார்? நாயகன் புதன் சூரியனோட உட்காந்துருக்காரு பாருங்க. அதாங்க பலம். அப்போ இது ஆட்சி செய்ய வந்திருக்கு, அதிகாரம் பண்ண வந்திருக்குது. இந்த மாதிரி ஜாதகம் அமைது அவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பனை. இப்போ இந்த ஜாதகோடைய அமைப்புப்படி நல்லா கேளுங்க. மிதுன லக்னம், ரிஷப ராசி. இந்த ராசிக்கு இப்போ பொது கோச்சாரிலையும் சனி 11 பலமாக இருக்கார். சூரியனும் இப்போதைக்கு 2ல் வந்திருக்கார். இப்போ நான் பேசுகிற இந்த நேரத்தில் சூரியனாலையும் பலம், சனியாலையும் பலம். 2வது குரு 3ல் உட்காந்துருக்கார். இப்போ இந்த குரு 3ல் இருக்குது. முயற்சிகள் வெற்றி, எண்ணங்கள் வெற்றி, செயல்பாடு வெற்றி, எல்லாமே வெற்றி ஆகும். இவர் முகத்தை எங்கே கொண்டு போய் காமிச்சாலும் வெற்றி தாங்க. இந்த மாதிரியான ஜாதகம் இது. 2வது இதை உயர்த்தி பேசணும் அமைப்பு இல்லை. ஜாதகம் நல்லா இருந்தால் யாரையுமே பெருமையாக பேசலாம். இதான் விதி. அது எல்லா ஜோடரும் அப்படி தான் பேசுவாங்க. ஜாதகம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் பாருங்க, இந்த லக்னத்துக்கு ராசியாதிபதி இங்கே வலுத்திருக்கார். இந்த லக்னத்துக்கு 9 கூடிய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே இங்கே பாக்கிய ஸ்தானங்களை வலுத்து இருக்கும்போது பாக்கியங்கள் நிறைவாக இருக்குதுங்க. எண்ணற்ற பாக்கியங்கள், இறைவனுடைய அருள் மகத்தானது. அப்பாருடைய கருணை, தாத்தாவுடைய கருணை, அந்த பாரம்பரியம் எல்லாமே இவர் மேலே விழுந்துட்டு இருக்கும். அதனால இந்த ஜாதகம் என்பது சிறப்பான ஒரு ஜாதகம். 2வது இப்போ இருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி தசையே போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி தசை எப்பயுமே யோகம். 5, 9 சுபர் பாவராயணம் மிஞ்சு பலம் செய்யும் சொல்கிறான். அப்போ அந்த 5, 9ங்கிறது 5ஆம் அதிபதி யாரு? லக்னத்துக்கு புதன். அந்த வீட்டில் தான் குரு இருக்கார், யோகம். புதன் சூரியனோட சேர்ந்துருக்கார், திக்பலத்தில் இருக்கார், அது யோகம். வீடு கொடுத்த செவ்வாய் அது நீச்சமும், பார்வைக்கு நீச்சமாக இருக்கும். ஆனால் அந்த வீடு கொடுத்த நாயகன் யாருன்னா சந்திர உச்சபலம் வரும்போது செவ்வாய் நீச்சபங்கம் பெற்றுறார். அதனால் செவ்வாய் நீச்சனே சொல்ல முடியாது. செவ்வாய் அங்கே பலம் 1. அதுக்கு அடுத்தது ராகு இங்கே பலமாக இருக்கார். இது கிரகமாளிகா யோகம், சந்திரமங்கல யோகம், எல்லா யோகமும் இதில் பலமாக இருக்குது. அதனால் இது சிறப்பான யோகம். அரசியலுக்கு இது ஏற்புடையது, பலமானது. அதனால் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணாலும், தொடர்ந்து பண்ணலன்னா கூட விதி தாங்க இழுத்துட்டு போவோம். விதியை மீறி ஒன்றுமே செயல்பட முடியாது. நமக்கே நேரம் சரியில்லைன்னா யமனை நாம் தேட வேணாம், நம்மளை யமன் தேடி வருவான். இதான் விதி. அப்போ அந்த விதி தான் ஒரு மனுஷனை செயல்படுத்தும். அந்த விதி இவருக்கு நல்லா இருக்கிறனால எல்லாமே நல்லா இருக்குது. கிரகங்கள் நல்லா இருக்குது, பொது கோச்சாரமும் நல்லா இருக்குது. இவர் தொட்டது எல்லாம் தொடங்கும், வச்சது விளங்கும். யோகம் ஜாதகம் அரசியலுக்கு இதுதான் முதன்மையானது, ஏற்புடையது. கலைஞருடைய வாரிசு இது. நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவர் தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பார். 1, முதலமைச்சராக வருவதற்கும் இவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கிரகங்கள் பலமாக இருக்குது. முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்க விட இருக்குன்றது தான் இன்னும் பெருமையாக சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்குற பெரிய ஒரு யோகம். 5, 9 சுபர் பாராயணம் இஞ்சு பலன் செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ லக்னாதிபதியும் அதிலே அடங்கிறார். அதனால் எந்த ஒரு ஜாதிலையும் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி
9ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, இவர்கள் யாராவது ஒரு தசை போயிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் இவங்க என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அந்த கர்மாவை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். இது வாங்கிட்டு வந்தது பிராப்த கர்மம், துர்கர்மா இல்லை, பிராப்த கர்மம். இதை இவன் முடிப்பான் என்ற ஐந்து அதை அவன் கண்விடல். அதனால தக்கார் தகவலார் என்பது அவர் நிச்சயத்திற்கான கர்மா. அப்போ இது பிராப்த கர்மா. இந்த கர்மாக்குள்ளதான் விதி இவரை திணிச்சிருக்கு. அதுதான் பூமிக்கு வந்திருக்கார். நிறைவாக வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் இது. அதனால எல்லாருக்குமே இவர் ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்குமே, அதாவது உதவி என்பது அவங்க அப்பார் மாதிரியும் அவங்க தாத்தா மாதிரியும் இவரும் அந்த மாதிரி அமைப்பு கட்டி காப்பார். இதோடைய அமைப்பு. அதனால அந்த பாரம்பரியங்கிறத அமைப்பை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க விடலைங்க. இதாங்க விதி. இந்த ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்குன்னு நானும் கண்டுபிடிச்சு பார்த்தேன். ஏதாவது ஒன்று இருக்குமான்னு எதுவுமே இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜாதகம் நல்லா இருக்குது, என்னுடைய பார்வைக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் வருங்காலத்தில் இவர் முதலமைச்சர்ன்ற வரிசையில் கரெக்டாக நிற்பார். எப்படி தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பேரனும் முதலமைச்சர், எல்லாம் கரெக்டாக நிற்கிது பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் தான் தாத்தா ஜாதகமே நல்லா இருக்குன்னா தான் தாத்தா முதலமைச்சரா இல்லையா, அவர் பிரதமர் வரைக்கும் உங்க இட்டு காட்டினாங்க. அப்பயே அவர் சொன்னார், என் கட்ட விரல் உயரம் எனக்கு தெரியும்னார். அப்போ எவ்வளோ அவர் தத்துவ ஞானியாக வந்திருப்பார். இதான் விதி. அப்போ இந்த பேரப்புள்ளையோ அதே லைனில் வந்திருக்குது. ஜாதகம் சிறப்பாக இருக்குது. அதனால் முதலமைச்சர்ன்ற ஒரு வரிசையில் கண்டிப்பாக உட்காருவார். அவங்க தாத்தாவுடைய அந்த வாரிசுன்றதை நிரூபிச்சிருவார். இதான் விதி. ஓம் நம சிவாய்.